அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் யாத்திரை. நான் உங்கள் ரவி. சமீபத்தில் டிசம்பர் 30 அன்னைக்கு கோயம்பேட்டில் இயங்கக்கூடிய ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை கிளாம்பாக்கம் என்ற இடத்திற்கு தமிழக அரசு மாற்றியிருக்கிறது. கோயம்பேட்டில் அதனால் பெரிய டிராஃபிக் இருக்குது, சிட்டிக்குள்ளே பெரிய டிராஃபிக் ஆகிடுதுங்கிறதுக்காக தான் அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை கடந்த அதிமுக ஆட்சியில் திட்டமிட்டு அதற்கான பணிகள் கிட்டத்தட்ட 90% முடிந்த நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக அரசாங்கம் பதவியேற்றுக் கொண்ட பிறகு பாக்கி இருக்கிற 10% பணிகளை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 31 மாதம் ஆகிருக்குது. அதாவது பேருந்து நிலையத்தின் உள்கட்டமைப்பை சரிப்படுத்துறதுக்கு 10% மட்டுமே. அதை சரி பண்ணிட்டோன்னு சொல்லி 30 அவசரமாக ஓப்பன் செஞ்சிட்டாங்க. ஆனால் இதில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன, இங்கே பஸ் ஸ்டாண்டை ஓப்பன் பண்ணாக்கா பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் என்ன, அதற்கு அந்த சிரமங்களை போக்குவதற்குரிய விஷயங்களை என்னென்ன அரசாங்கம் செஞ்சுருக்குதுன்னு தேடி பார்த்தாக்கா ஒன்றுமே இல்லை, ஒரு விஷயமும் பண்ணலை. அவசர கோலத்தை அள்ளி தெளிக்கிறதுன்னு ஒரு கிராமத்தில் ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அதே போலயே அவசர கோலத்தில் அள்ளி தெளிச்சிருக்கிறாங்க. அதாவது அந்த பேருந்து நிலையத்தை பராமரிப்பதற்கும் அது இயங்குவதற்குமான ஒரு ஒப்பந்த புள்ளியை தமிழ்நாடு அரசாங்கம் கோருகிறது. அந்த ஒப்பந்தம் எடுக்கிறதுக்கு யாருமே முன் வரல. ஒரே ஒரு நிறுவனம், பூனாவை சேர்ந்த ஒரு நிறுவனம் மட்டும்தான் ஒப்பந்தத்தை கேட்டிருக்கு. இப்படி ஒரு ஒப்பந்தம் கோரும் பொழுது போதுமான ஆட்கள் ஒப்பந்தத்தை கோரவில்லை என்றால் அந்த ஒப்பந்தத்தை கேன்சல் செஞ்சுட்டு அந்த ஒப்பந்தம் எப்படிப்பட்டது, அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகமான விஷயங்கள் என்னென்ன என்பதையெல்லாம் திரும்ப நோட்டிஃபிகேஷன் கொடுத்து திரும்பவும் ஏல அறிவிப்பு கொடுத்து அதுக்கப்புறம் திரும்ப ஏலம் எடுக்கக்கூடியவர்களை ஊக்குவித்து வரவழைத்து முறையாக ஏலம் விட்டு இருக்க வேண்டும். அதெல்லாம் தமிழ்நாடு அரசு செய்யலை. செஞ்ச ஒரே காரியம், ஒரே ஒரு ஏலம் எடுக்கக்கூடிய நிறுவனம் வந்துச்சு, அந்த நிறுவனத்துக்கு ஏலத்தை கொடுத்துட்டாங்க. அதாவது சமீபத்தில் ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு ஆடு வரும், ஒரு பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவான். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன், ஏம்மா நான் ஓட்டப்பந்தயத்தில் 2வது பரிசு வாங்கிட்டேன்மா, மொத்தம் எத்தனை பேர் ஓடுனீங்கன்னு கேட்பாங்க. 2 பேர் தான் ஓடணும்மா. அந்த ஆடு என்னாச்சு, 2 பேர், இங்கே ஒரு ஆள் தான். அந்த நிறுவனத்துக்கே கான்ட்ராக்டை கொடுத்தாச்சு. சரி, அப்படி அந்த கான்ட்ராக்டை கொடுத்தாங்களே, அந்த நிறுவனத்தோட சரியான முறையில் எல்லா விஷயங்களும் செஞ்சாங்களன்னா அதுவும் செய்யலை. இந்த கான்ட்ராக்டை எத்தனை வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? 15 வருஷத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. இவங்க ஆட்சி இன்னும் இருக்க போகிறதே அதிகபட்சம் 30 மாதம் தான் இருக்க போகுது. 29 மாதம் தான் இந்த ஆட்சி இன்னும் நீடிக்க போகுது. 29 மாதத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கல, 2 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கல, 5 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கல, 15 வருஷத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு நிறுவனத்துக்கு இதே போல ஒரு பெரிய கான்ட்ராக்டை ஒப்படைக்கிறப்ப ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு கான்ட்ராக்டை கொடுத்து அந்த நிறுவனம் எப்படி செயல்படுது, அந்த நிறுவனம் ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டபடி வேலைகளை செய்கிறதா, ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டபடி தான் வசூல் பண்ணுறாங்களா, அப்படி என்பதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்காம 15 வருஷத்துக்கு கான்ட்ராக்டை தூக்கி அந்த நிறுவனத்துக்கு கொடுத்தாச்சு. சரி, 15 வருஷத்துக்கு கொடுத்தாங்க. அந்த நிறுவனம் காசு டெபாசிட்டாக கட்டக்கூடிய பணத்தில் 1 பைசா கூட கட்டலை. இப்போதான் ஏதோ 2 நாளைக்கு படி கட்டினதா ஒரு சின்ன செய்தி பார்த்தேன். கான்ட்ராக்டை ஓப்பன் பண்ணுறப்பெல்லாம் அது எதுவுமே நடக்கலை. அங்கே இருக்கிற கடைகள் எதுவும் திறக்கப்படலை. அதாவது அந்த நிறுவனத்துக்கு எப்படி கான்ட்ராக்டை கொடுத்துருக்காங்கன்னா, அங்கே இருக்கிற கடைகளை வாடகைக்கு விட்டு அந்த கடைகள் மூலயமா வாடகை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பஸ் ஸ்டாண்டை சுற்றி நீங்கள் நிறையா ஆடு வச்சுக்கலாம். அந்த ஆடுக்கான காசையும் நீங்கள் வாங்கிக்கலாம். 2 வீலர் பார்க்கிங், 4 வீலர் பார்க்கிங், அதுக்குரிய பைசாவையும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு அரசாங்க பஸ்ஸு அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே உள்ள என்ட்ரி அனுச்சுன்னா அதுக்கு 25 ரூபா நுழைவு கட்டணமாக வசூல் பண்ணலாம். ஒரு ஆமணி பேருந்து அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உள்ளே போய்ட்டு வெளியே வந்தாக்கா 150 ரூபா வசூல் பண்ணிக்கலாம். அப்படின்னு ஏகப்பட்ட வருமான சாத்தியக்கூறுகளை அந்த நிறுவனங்களுக்கு கொடுத்து தான் அந்த கான்ட்ராக்டை ஒப்பந்தத்தை கொடுத்துருக்குறாங்க. அதன் மூலியமாக ஒரு ரஃப்பான எஸ்டிமேட் போட்டாலே கிட்டத்தட்ட வருடத்திற்கு 50 கோடி ரூபாய் வருமானம் வரக்கூடிய இந்த கான்ட்ராக்டை அந்த நிறுவனத்துக்கு வருடத்திற்கு எவ்வளவு கான்ட்ராக்ட் விட்டுருக்காங்க தெரியுங்களா? வெறும் 2 கோடி ரூபாய்க்கு. வெறும் 2 கோடி ரூபாய்க்கு அந்த கான்ட்ராக்ட் அந்த நிறுவனத்துக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்குது. அந்த நிறுவனத்துக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு குருடனுக்கு கூட தெரியும் அந்த இடத்துல இருந்து 45-50 கோடி ரூபா அந்த நிறுவனத்துக்கு வருமானம் வரப்போகுது. அதை 15 வருஷத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. குறைந்தபட்சம்
அங்கே உள்ள அட்வர்டைஸ்மெண்ட்டை பண்ணுறது, அந்த ஹோர்டிங்ஸ் வைக்கிறது, இதற்கெல்லாம் நாச்சும் அரசாங்கம் தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு மிச்சத்தை நாச்சும் கொடுத்துருக்கலாம் இல்லையா? எதுவுமே செய்யலை. அந்த நிறுவனத்துக்கு ஒட்டுமொத்தமாக பஸ் ஸ்டாண்டை கட்டி மக்கள் வரி பணத்தில், தமிழக மக்களுடைய வரி பணத்தில் பஸ் ஸ்டாண்டை கட்டி ஒரு நிறுவனத்துக்கு அந்த பஸ் ஸ்டாண்டை வித்தது போல செஞ்சுட்டாங்க. இவங்க தான் அதானிக்கு ஏர்போர்ட் கொடுக்கறத பற்றியும், அதானி பராமரிப்புக்கு துறைமுகங்களை கொடுக்கறத பற்றியும் பொழுதேறிக்கு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இவங்களுடைய தாத்பரியம். ஒரு நிறுவனம் தான் கலந்துக்கும், அந்த நிறுவனத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க. 50 கோடி ரூபா வருமானம் வரக்கூடிய இடத்த 2 கோடி ரூபா வாடகைக்கு கொடுப்பாங்க. இதில் எதையாவது நியாய தர்மம் இருக்குதா? எந்த நியாய தர்மமும் இல்லை. இவங்களுக்கு தேவை காசு அடிக்கணும். இப்போ அவங்க எலெக்ஷனை சந்திச்சாகணும். எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு அவங்களுக்கு பணம் வேணும். இப்போ அந்த நிறுவனத்திட்டேருந்து பணம் வாங்க முடியாது. பஸ் ஸ்டாண்டை ஒப்படைக்காமல் எப்படி பணம் வாங்க முடியும்? ஸோ பஸ் ஸ்டாண்டை ஒப்படைச்சிட்டா அந்த நிறுவனத்திலேருந்து 200-300 கோடி ரூபா பணத்தை வாங்கி இந்த பாராளுமன்ற தேர்தலை சந்திச்சிடலாங்கிற ஒரே நோக்கத்தில் இந்த பஸ் ஸ்டாண்டை அவசர கதியில் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்னும் அங்கே எந்த கடையிலும் ஒரு டீ கடையோ ஒரு ஹோட்டலோ எதுவுமே திறக்கப்படலை. ஆனால் திமுகவின் மருத்துவமனை என்று அறியப்படக்கூடிய காவேரி மருத்துவமனை மட்டும் அங்கே திறந்துடுச்சு. அதுக்கு யார் கான்ட்ராக்ட் கொடுத்தா? அரசாங்கமே நேரடியாக கான்ட்ராக்டை கொடுத்துச்சா காவேரி மருத்துவமனைக்கு? இல்லை இந்த ஒப்பந்தம் எடுத்த நிறுவனம் கொடுத்துச்சா? எந்த விவரமும் இல்லை, யாருக்குமே தெரியாது. திமுக காரனுக்கு ஆஸ்பத்திரி நடத்துறதுக்கு அங்கே இடம் கொடுக்கணும், கொடுத்தாச்சு. ஆனால் ஒட்டு மொத்தமாக இந்த பஸ் ஸ்டாண்டை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு நிறுவனத்துக்கிட்ட கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிறுவனம் இன்னும் செயல்பாட்டுக்கு அந்த பஸ் ஸ்டாண்டை எடுத்துக்கவே இல்லை. இது ஒரு வகையான ஊழல். அதை விட்டுட்டா அந்த கிளாம்பாக்கத்தை தாண்டி ஊரப்பாக்கம், சிங்கப்பெருமாள் கோவில், நிறையா ஊர் இருக்குது. சின்ன சின்னதாக நிறையா டவுன்ஷிப் உருவாயிடுச்சு அங்கே எல்லாமே. அந்த டவுன்ஷிப்லாம் லட்சக்கணக்கான மக்கள் வசிக்கிறாங்க. அந்த பகுதியை சுற்றி வண்டலூரில் ஆரம்பித்து ஊரப்பாக்கம் வரைக்கும் கிட்டத்தட்ட 10-15 பள்ளிக்கூடங்கள் இயங்குகின்றன. ஒரு 7-8 கல்லூரிகள் இயங்குகின்றன. அந்த கல்லூரிக்கு செல்லக்கூடிய பேருந்துகள், பள்ளிக்கு செல்லக்கூடிய பேருந்துகள், இது எல்லாமே கிளாம்பாக்கத்தை கிராஸ் பண்ணி தான் போயாகணும் வந்தாகணும். ஒரு பீக் ஹவரில் அந்த கல்லூரி வாகனங்களும் அந்த பஸ் ஸ்டாண்டு வரக்கூடிய வாகனங்களும் ஒன்றுக்குள்ள ஒன்று போட்டி போட்டுக்கிட்டு டிராஃபிக் ஜாம் ஆகிறதுக்கு மிகப்பெரிய வழிவகையை இந்த அரசாங்கம் செஞ்சிருக்குது. அதுக்கெல்லாம் எந்த விதமான ரெமெடியும் பண்ணாமலே இந்த பஸ்ஸில் திறந்துட்டாங்க. இது அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள். இது தொடர்பாக முந்தா நாள் மிகப்பெரிய போராட்டத்தை இந்த பகுதி மக்கள் செஞ்சிருக்கிறாங்க. சேகர் பாபா அந்த பேச்சுவார்த்தைக்கு போனவர் இன்னொரு சர்வீஸ் சாலைகள் பீக் ஹவரில் பேருந்துகள் அங்கே நிறுத்தப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ உள்ள பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 60 ஏக்கரோ 80 ஏக்கரோ ஏதோ கணக்கு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே மொத்தமாக ஒரு 500 பஸ் தான் நிப்பாட்டக்கூடிய அளவுக்கு அங்கே ஒரு கட்டமைப்பை செஞ்சுருக்கிறாங்க. அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சிஎம்டிஏவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அந்த லெட்டரில் எங்களுக்கு திருச்சியை தாண்டி செல்லக்கூடிய பேருந்துகளே கிட்டத்தட்ட 210 பேருந்துகள் இருக்குது. எங்களுக்கு 110-120 பஸ் நிப்பாட்டுறதுக்கு தான் இடம் அலாட் பண்ணியிருக்கீங்க. பாக்கி இருக்கிற பேருந்தை நாங்கள் எங்கே கொண்டு நிப்பாட்டுவோம், எங்களுக்கு அதற்கான சாத்தியக்கூறுகளை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி அவங்க கடிதம் எழுதுனதுக்கு எல்லாம் அறிவுக்கு எட்டிய வகையில் இன்னைய வரைக்கும் அதற்கான பதில் சிஎம்டிஏவால் கொடுக்கப்படவில்லை. அதாவதுங்க, நாகர்கோயில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் போகக்கூடிய பஸ்ஸெல்லாம் 7-8 மணிக்குள்ளே சென்னையிலேருந்து புறப்பட்டுடும். அப்போ 7 மணிக்கு 8 மணிக்கு அந்த பகுதி எல்லாமே 12 மணி நேரத்திலேருந்து 14 மணி நேரமாகவும் திருநெல்வேலிக்கோ தூத்துக்குடிக்கோ கன்னியாகுமரிக்கோ நாகர்கோயிலுக்கோ செல்வதற்கான பேருந்து பயண நேரம் 12லேருந்து 14 மணி நேரம் ஆகும். அப்போ 7 மணிக்கோ 8 மணிக்குள்ளேயோ அந்த ஊர்களுக்கு போக வேண்டிய பேருந்து புறப்பட்டாதான் அவங்க மறுநாள் காலம்பரை 9 மணிக்கோ 8 மணிக்கோ அந்த ஊர்களை போய் சென்று அடைய முடியும். இது சாத்தியக்கூறு உள்ள விஷயம் இல்லைங்களா? இதை மாற்றவே முடியாது. அப்போ அங்கேருந்து வர்ற ஒரு டிரைவரு 14 மணி நேரம் வண்டியை ஓட்டிக்கிட்டு வந்த ஒரு டிரைவரு வண்டியை ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு அவன் ஓய்வு எடுக்கணும், அந்த வண்டியை க்ளீன் பண்ணணும், அந்த வண்டியை மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அடுத்த 14 மணி நேரம் ஓடுறதுக்கு அதற்கான இடங்கள் எதுவும் போக்குவரத்து கழகங்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்பது இந்த கடிதத்தின் மூலமாக அப்பட்டமாக வெளியில் தெரியுது. இதெல்லாம் நிர்வாக குளறுபடிகள். இப்போ என்ன சொல்கிறாங்க, அங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அமைக்க போகிறோம், அங்கே ஒரு மேம்பாலம் கட்ட போகிறோம், இன்னொரு 3 மாதத்தில் அதை எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு.
95% பணி முடிஞ்சிருச்சு, 98% பணி முடிஞ்சிருச்சுன்னு இந்த மழைநீர் வடிகாலுக்கு சொன்ன அதே பொய்யை சிஎம்டிஏ துறை அமைச்சர் திரு சேகர் பாபு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. இவங்க பொய், புரட்டு, ஊழல், இதுதான் திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் ஓப்பன் மூலியமா இவங்க செயல்படுத்தியிருக்காங்கிறத என்னுடைய பார்வை. சரி, இதெல்லாம் விடுங்க, ஊழலை விடுங்க, சௌரிய குறைச்சா இந்த அந்த பகுதி மக்களுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்கள் இதெல்லாம் விட்டுடுங்க. இப்போ ராயப்பேட்டையிலையும் எண்ணூர்லையும் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் திருநெல்வேலிக்கோ நாகர்கோயிலுக்கோ கன்னியாகுமரிக்கோ போகணும்னா 7 மணி 7:30 மணிக்கு அவன் பஸ்ஸை பிடிக்கணும். சாயந்தரம் எண்ணூர்லேருந்து அவன் கிளம்பி அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி கோயம்பேட்டுக்கு வந்து கோயம்பேட்டிலேருந்து திரும்ப ஒரு பஸ்ஸை பிடிச்சி அவன் கிளாம்பாக்கம் போய் சேர்றதுக்குள்ள 4 மணி நேரம் ஆகும். நமக்கு 4 மணி நேரம் குறைந்தபட்சம் ஆகும். கிட்டத்தட்ட எண்ணூர்லேருந்து கோயம்பேடுவே 25 கிலோமீட்டரு, கோயம்பேட்டிலேருந்து கிளாம்பாக்கம் ஒரு 30-32 கிலோமீட்டரு. கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் கடந்து போய் தான் அவன் பஸ்ஸையே பிடிக்க முடியும். மத்தியானம் சாப்பிட்டுட்டு அவன் ஊருக்கு புறப்பட்டாதான் அவன் போய் 7 மணிக்கு பஸ்ஸை பிடிக்க முடியும். இதை எப்படி இவங்க திட்டமிடுறாங்கன்னே தெரியல. தென் மாவட்டத்துக்கு போகக்கூடிய மக்கள் தாம்பரத்திலேயோ வண்டலூர்லேயோ பெருங்குளத்தூர்லேயோ குரோம்பேட்டையிலையோ பல்லாவாரத்திலேயோ தான் இருப்பாங்க அப்படின்னு திட்டமிடுதான் இந்த அரசுன்னு தெரியல. தென் மாவட்டத்தில் வாழக்கூடிய மக்கள், தென் மாவட்டம் மட்டுமல்ல, திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், நாகப்பட்டினம், காரைக்கால், இந்த பகுதிக்கு போகக்கூடிய பஸ்ஸும் சிதம்பரம் எல்லா பஸ்ஸும் அங்கே தான் நிற்க போகுது. இந்த மக்கள்லாம் சென்னை முழுவதும் நீக்கமர நினைஞ்சிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட பெருங்குடின்னு ஒரு ஈசிஆரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலேருந்து அவன் கிளாம்பாக்கம் வரணும். அவனுக்கான பஸ் ரூட் என்ன, அதுக்கான இணைப்பு சாலை என்ன, ஒன்றுமே இல்லை. ஒரு சௌகரியத்தையும் யோசிக்கல. மக்கள் எப்படியெல்லாம் சிரமப்படுவாங்க என்பதை பற்றி சிந்திக்கவே இல்லை. எண்ணூர்லேருந்து ஒரு குடும்பம் கிளம்பி கிளாம்பாக்கம் போகணும்னு ஒரு கால் டாக்ஸி எடுத்தா 2000 ரூபா ஆகும். 2000 ரூபா முழுசா ஆகும் ஒரு கால் டாக்ஸி எடுத்துட்டு அங்கேருந்து வர்றதுக்கு. சரி, பஸ்ஸில் ஏறி வரலான்னா புல்ல குட்டி லக்கேஜ் எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு இறக்கிக்கிட்டு அந்த மனிதர்கள் எவ்வளவு சிரமப்படுவாங்க. இதற்கெல்லாம் சிந்திக்கக்கூடிய திறன் இருந்து சிந்திச்சு இதுக்கெல்லாம் ஒரு மாற்று ஏற்பாடை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பேருந்து நிலையத்தை ஓப்பன் பண்ணா என்ன? இப்போ எண்ணூர்லேருந்து வரக்கூடிய மனிதர்கள் எப்படி வருவாங்க, ஆவடி தாண்டியிலேருந்து வரக்கூடிய மனிதர்கள் எப்படி வந்து பஸ்ஸை பிடிப்பாங்க, அவங்க எப்படி பஸ் ஸ்டாண்டுக்கு போவாங்க, இதெல்லாம் சிந்திக்க வேண்டாமா ஒரு அரசாங்கம்? ஒரு ட்ரையல் பார்க்க வேண்டாமா? திடுத்துப்புன்னு கலைஞர் பேரில் கருணாநிதி பேரில் ஒரு பேருந்து நிலையத்தை சென்னையில் உருவாக்கணுங்கிறதுக்காகவே திடீர்னு ஒரு பேருந்து நிலையத்தை ஓப்பன் பண்ணிடுவீங்களா? கோயம்பேடு பேருந்து நிலையம் எம்ஜிஆர் பேரில் இருக்குது, அதை திறந்து வச்சது ஜெயலலிதா. அதை முடக்கணும் இவங்களுக்கு. அதை தவிர ஊழல் பண்ணி அதை சம்பாதிக்கணும். அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கருணாநிதி பேரில் இந்த பேருந்து நிலையத்தை உருவாக்குவதற்காக அவசர கதியில் அள்ளி தெளித்த கோலம் போல இந்த பஸ் நிலையத்தை திறந்து மக்களை மாபெரும் துன்பத்திற்கு ஆளாக்கி இருக்கிறார்கள். இப்போ வந்து திருநெல்வேலிக்கு பிரைவேட் பஸ்ஸில் போகணும்னா கிட்டத்தட்ட 1500 ரூபா பஸ் ஃபேர். அதே அரசு பஸ்ஸில் போகணும்னா 800லேருந்து 900க்குள்ள அந்த பஸ் ஃபேர் முடிஞ்சிடும். ஆனால் அரசு பஸ்ஸில் போகிறதுக்கு அவங்க வீட்டிலேருந்து புறப்பட்டு வருவான் பாருங்க, அதுக்கு செய்யக்கூடிய செலவும் பிரைவேட் பஸ்ஸுக்கு போக வேண்டிய செலவும் ஒரே அளவுக்கு வந்துடும். அவங்களுக்கு சிரமம் மிகப்பெரிய டிராவல் பண்ணி ஆகணும். பிரைவேட் பஸ்ஸில் போய் அங்கே போய் ஏறினாலும் சரி, அரசு பஸ்ஸில் அங்கே போய் ஏறினாலும் சரி, மிகப்பெரிய துன்பத்தையும் இன்னல்களையும் அந்த மக்கள் அனுபவிக்கணும். இப்போ தாம்பரத்தில் இருக்கிற மக்களுக்கு இப்போ பெரிய பிரச்சனை இல்லை, பெருங்குளத்தூரில் வாழ தென்மாவட்ட மக்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் எண்ணூரில் வாழக்கூடிய மக்கள், ராயப்பேட்டையில் வாழக்கூடிய மக்கள், ஆவடி தாண்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் வாழக்கூடிய தென் மாவட்ட மக்கள், திருச்சியை சார்ந்த மக்கள், கும்பகோணத்தை சார்ந்த மக்கள்லாம் மிகப்பெரிய சிரமப்பட்டு வேதனைப்பட்டு தான் வந்து அந்த பஸ் ஸ்டாண்டை அடைஞ்சு ஆகும். வேற வழியே இல்லை அவங்களுக்கு. இதெல்லாம் சிந்திச்சு இந்த அரசாங்கம் செயல்படக்கூடாதா? இதற்கான கட்டமைப்பை முதல்ல உருவாக்கிக்கிட்டு மக்கள் அங்கே எளிமையாக வந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டு அப்புறம் பேருந்து நிலையத்தை உருவாக்கினா என்ன? அதில் என்ன இந்த அரசாங்கத்துக்கு சங்கடம் வந்துட போகுது? பொதுமக்களுக்காக தானே இந்த சேவையை செய்கிறதா சொல்கிறாங்க. பொதுமக்கள் இவ்வளோ பெரிய சிரமத்தை உருவாக்காங்கன்னு ஏன் இந்த சேகர் பாபுக்கோ இல்லை வந்து நகர்ப்புற வளர்ச்சி மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு KN நேருவுக்கோ முதலமைச்சர் MK ஸ்டாலினுக்கோ ஏன் இது புரிய மாட்டேங்குது? மிகப்பெரிய ஊழலை செய்திருக்கிறார்கள். அந்த ஊழலை
பணத்தை கொண்டு பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கணும். அதுக்கு அந்த நிறுவனத்திட்ட இருந்து பணம் வாங்கணும். பணம் வாங்கணும், நான் பேருந்து நிலையத்தை ஓப்பன் பண்ணி அந்த நிறுவனத்தில் ஒப்படைக்கணும். அது ஒரு முதல் காரணம். இரண்டாவது காரணம், கோயம்பேடு பேருந்து நிலையம் எம்ஜிஆர் பெயரில் இயங்குவதால் அதை முடக்கிவிட்டு கலைஞர் கருணாநிதி பெயரில் ஒரு பேருந்து நிலையத்தை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த விஷயத்தை செய்திருக்கார் என்பது எனது ஆணித்தரமான குற்றச்சாட்டு. 2 வருஷம் தான் இங்கே பேருந்து நிலையம் கோயம்பேட்டில் செயல்படுமா, அதுக்கப்புறம் மிகப்பெரிய விஷயமாக பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய விஷயமாக அதை மாற்றப் போகிறார்களா? என்னத்தை மாற்ற போகிறாங்கன்னு ஒன்றும் தெரியல. மக்கள் தான் மிகப்பெரிய சிரமத்திற்கும் இன்னலுக்கும் துன்பத்துக்கும் ஆளாகப் போகிறார்கள். இந்த பேருந்து நிலையம், கோயம்பேடு பேருந்து நிலையம் முழுவதுமாக மூடப்படும் என்று 2 வருடத்திற்குள் மூடப்படும் என்று சிஎம்டிஏ துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் அறிவித்து விட்டார். இதிலிருந்து நான் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மை என்று உங்களுக்கு புரிந்திருக்கும். எம்ஜிஆர் பேரில் ஒரு பேருந்து நிலையம் இருக்கு, அதை காலி பண்ணு. கருணாநிதி பேரில் தான் எல்லாமே இயங்கணும் இந்த நாட்டில். ஏன்னா கருணாநிதி மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர், மிகப்பெரிய இந்த நாட்டுக்கு தொண்டாற்றிய ஒரு மாபெரும் தலைவன். அவன் பேர்ல திருமண பக்கமெல்லாம் நிறுவனங்கள் இருக்கணும். நூலகத்துக்கு போனா கருணாநிதி பேரு, மருத்துவமனைக்கு போனா கருணாநிதி பேரு. தஞ்சாவூர்ல ஸ்மார்ட் சிட்டி என்கின்ற மத்திய அரசாங்கத்தின் திட்டத்தின் அடிப்படையில் ஸ்மார்ட் சிட்டியை தஞ்சாவூரில் உருவாக்கப் போகிறோம் என்று மத்திய அரசாங்கத்திடம் இருந்து நிதியை பெற்று அங்க ஒரு ஆடிட்டோரியத்தை கட்டி அந்த ஆடிட்டோரியத்துக்கு முத்தமிழ் அறிஞர் கருணாநிதி அரங்கம்னு பேர் வச்சுட்டாங்க. கட்டுனது ஆடிட்டோரியம் தான். இப்ப என்ன பண்ண போறாங்களா, அதை தியேட்டரா மாத்த போறாங்களாம். ஒரு 7-8 தியேட்டரை கட்டி வருமானத்தை ஈட்டுறதுக்கான வழியை பார்க்க போறாங்களாம். ஏன்னா ரெட் ஜெயிண்ட் படத்தை வாங்கி வெளியிடுறாங்க. ரெட் ஜெயிண்ட் படத்தெல்லாம் ஒரு 7-8 தியேட்டரில் தஞ்சாவூரில் போடுறதுக்கு போதுமான தியேட்டர் வசதி இல்லை. அதனால அந்த ஏரியாவை தியேட்டர் ஆக்க போறாங்க. இப்ப இப்படியே செஞ்சு செஞ்சு மக்கள் பணத்தை கொள்ளையடித்து வாரி சுருட்டிக்கிட்டு இருக்கீங்களே, ஏன்? ஏதாவது மக்களுக்கு பயன் தரக்கூடிய பணிகளை செய்யுங்க, ஊழல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் உங்கள்கிட்ட தான் இருக்கு. அந்த அதிகாரம் வாக்குச்சீட்டு வடிவில் இருக்கிறது. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவை துடைத்தெறிய வேண்டும் தமிழகத்தில் இருந்து. அதற்கான ஆயுதம் தான் உங்கள் கையில் வரக்கூடிய வாக்குச்சீட்டு. தயவு செய்து அந்த வாக்குச்சீட்டை பயன்படுத்தி ஊழல் பெருச்சாளிகளான திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை அகற்றுவதற்கான சாத்தியக்கூறுகளை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். யாத்திரை